தான் துவங்குகிறது. நீங்களும் நானும் சேர்ந்து கொண்டு நடமாடும் தெய்வமாக நம்மிடை இன்றைக்கும் விளங்கி வரும், என்றைக்கும் விளங்கக்கூடிய மகா பெரிவாளுடைய அற்புதமான அதி உன்னதமான வாழ்க்கையிலிருந்து சில நிகழ்ச்சிகள், அவருடைய அறிவுரைகள், அவர் இந்த மனித மனங்களை கையாண்ட விதங்கள், இவற்றையெல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம். மனம் என்பது அதற்கு ஒரு விளிம்பு இருக்கிறது. மனம், புலன்கள், தேகம் இருக்கிறது. புலன்கள் வெளிப்புறம் பார்க்கும்படியாக பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு எண்ணம் என்கின்ற தளம், இதுதான் மனம். ஓயாமல் எண்ணங்கள் விரைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தளம், அதுக்கு பெயர் தான் மனம். மைண்ட் இஸ் நாட் an entity by itself. Mind is nothing but ceaseless flow of thoughts, non-stop. இல்லையா? அவ்வளோதான். அந்த மனதினுடைய இன்னொரு மேல் பகுதியாக விவேகம், ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அது புத்தி என்று சொல்லப்படுகிறது. அதை தாண்டி இன்னொரு தளம் வருகிறது, அதைத்தான் சித்தம், கான்ஷியஸ்னஸ் என்கிறோம். கான்ஷியஸ்னஸ் என்கிறோம். இந்த சித்தத்தில் தான் நம்முடைய வாசனை பதிவுகள் இருக்கின்றன. நம்முடைய முற்பிறவியில் பிறவிகள் தோறும் நாம் சேகரித்து கொண்டே வருகின்ற எத்தனையோ விதமான வாசனை தொகுதிகள், பாலங்களாக, லைக் a road upon a road, அது மாதிரி இருக்கு. என்ன இந்த வாசனைகள்? ப்ரீடிஸ்பொசிஷன்ஸ், டெண்டன்சிஸ். இவன் தான் இப்படிதான் இருப்பான், இந்த விதமாக செயல்படுவான்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம்டாக தான் இருக்கும். அதுக்கு என்ன, இவனுக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும், இவனுக்கு அலங்காரமாக இருந்தால் தான் பிடிக்கும், இவர் எப்போ என்னதான் இருந்தாலும் கோவக்காரராக இருப்பார். இதெல்லாம் எப்படி எது டிசைட் பண்ணுறது? நம்ம அக்வயர்டு டெண்டன்சிஸ் தான். கவனிக்காமல் விட்ட நல்லது சரி, கெட்டது சரி, எல்லாம் இதுதான் வாசனை. இந்த சித்தத்தில் தான் முற்பிறவியினுடைய ஞாபகங்களும் அடங்கி இருக்கின்றன. கொண்டு வச்சு இந்த சித்தத்தில் ஒரு விளிம்பு, எல்லாத்துக்கும் ஒரு விளிம்பு இருக்கு. அதுல ஒரு கீறல் விழும் பொழுது பிரச்சனையாகும். ஒரு என்ன பிரச்சனையாகிறது? ஒன்று வந்து சித்த பிரமையை நோக்கி போகிறது. சித்த பிரமையில என்ன அழகா பெரியவர் அதை விளக்குவார். ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல அந்த மனசு சிக்கிட்டுமா, சின்ன வயசுல ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல அது சிக்கிட்ட அப்புறம் அந்த வயசுல தான் அந்த மனசு இருக்கும். மனசு அந்த வயசுலயே ஃபிக்ஸ் ஆகிடும், அந்த நிகழ்ச்சியிலேயே ஃபிக்ஸ் ஆகிடும். இது எல்லாம் ரொம்ப சூப்பர் பிளேஸா இருக்கும், அது மட்டுமே ஆழமா இருக்கும். அந்த கிராம்ஃபோன் வந்து இருக்கும்ல, அந்த ஊசி பழுதானா ஒரே இடத்துல பாட்டு திரும்பி வரும் பாருங்க, அது மாதிரி ஒரு மனம். இது சித்த பிரமையினுடைய ஒரு விளக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மீறி இன்னொன்று இருக்கு. அதாவது இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்த பின்னே அது இன்னொரு நிலையத்துக்கு போய் சேருகிறது. அதை தேசாபிஸ் வந்து ஆஸ்ட்ரல் வேர்ல்டு சொல்லுவாங்க. நம்முடைய சாஸ்திரம் அதை பிரேத்த லோகம் என்று சொல்லும். அது ஒரு இடத்துல போய் சேர்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சேராமல் இங்கேயே இருக்கக்கூடிய சில ஜீவன்கள் உண்டு. அதுக்கு சரீரம் இருக்காது, ஆனால் சரீர உணர்வு இருக்கும். அது போய் சேர வேண்டிய இடத்தில் போகாமல் இருக்கும். ஏனென்றால் நிறைவேறாத மிக தீவிரமான ஆசைகள் அல்லது தாபங்கள் அல்லது கோபங்கள் அதற்கு இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம வந்து பேய் பிசாசு அப்படின்னு சொல்றோம். சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தனியா ஒன்று இருக்கு. இந்த மாதிரி டிசம்பாடிட் சோல்ஸ் என்று சொல்வார், அது வந்து தனியாக இருக்கு. சைக்காலஜிஸ்ட், விஞ்ஞானிகள் வந்து இந்த மாதிரி பேய் பிசாசு இருப்பதை ஒத்துக்கொள்வதில்லை. இந்த பேய் பிசாசு பயப்படுபவர்கள் இந்த சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அவர்களுக்கு புரிவதில்லை. நான் ரொம்ப பெரியவர்கள்ட்ட கேட்டபோது ரெண்டுமே உண்மைதான். இந்த சாமி பிடிச்ச மாதிரி ஆடுறது, சாமி வந்த மாதிரி ஆடுறது, இதுல இருந்து அது பெரும்பாலும் சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடியது தான். அது நம்மே ஒரு ஆட்டோ சஜஷன்ல செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஹைட்டன்ட் ஒரு நர்வஸ் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம், இமோஷனல் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம், அது மாதிரி இருக்கு. ஆனால் அதை தாண்டி இதுவும் ஒன்று இருக்கு, ரெண்டுமே இருக்கு என்பதுதான் பெரியவர்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டது. என்னுடைய சின்ன அனுபவத்திலும் நான் நேரடியாக தெரிந்து கொண்டதும் இதுதான். ஜெயராமன் ஒருத்தர் வர மகா பெரிவாட்ட, அவருடைய பிரச்சனை என்ன? அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யமா இருக்கு. அமானுஷ்யமா இருக்குன்னா நம்ம உடனே அதெல்லாம் சைக்கலாஜிக்கல், இதைய பார்த்து பயந்துட்டு இருப்ப அப்படின்ட்டு இருக்கலாம். பயம் என்பது அப்படிப்பட்டதா இருக்கலாம், சைக்கலாஜிக்கலா இருக்கலாம். ஆனால் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கொத்தா முடி விழுகிறது, நாற்றம் வருகிறது, சாப்பிட உட்காரும் பொழுது மலம் பொத்துன்னு வந்து விழுகிறது. இது எப்படி சைக்கலாஜிக்கல்னு நம்ம சொல்ல முடியும்?
பிசிக்கலாக நேரடியாக பார்க்குறோம். இது நடக்கிறது அவருக்கு. சவுண்டு கேட்குது, ஓலம் கேட்குது. அது வீட்டில் வரவங்களுக்கும் கேட்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே வரவங்களும் இதை பார்க்குறாங்க. ஸோ பீப்புள் அவாய்டு, அந்த வீட்டுக்கு வருவதே நிறுத்தி விடுகிறார். இதெல்லாம் நம்ம சும்மா வந்து சைக்கலாஜிக்கல் அப்படி சொல்லி டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது நடக்குது, முடி விழுது, பொத்துன்னு முடி விழுது. துணி உலர்த்தி இருக்கிற கொடியில இவங்கள்ட்ட துணி மட்டும் பத்திக்கிட்டு எரியுது. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் தான். இப்போ ஜெயராமனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரியவாளாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா, நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை அப்படின்ட்டு முகத்தை திருப்பிக்கிறார். அதில் சொல்ல இந்த ஜெயராமனை கவனிக்கவே இல்லை. நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை அப்படின்ட்டு இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறார். என்னடா இது பத்தங்க, இவர் என்ன கை விட்டாருன்னா நான் எங்கே போகணும்? உட்கார மாட்டேன் வீட்டில். இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எங்க சாப்பிட உட்காரிக்கு திடீர்னு ஒரு ஷிட் வந்து விழுந்ததுன்னா எப்படி சமாளிப்பீங்க? ஹவு டு யூ டீல் வித் இட்? How do you deal with an entity or a thing which you cannot see but only experience? எப்படி நீங்க சமாளிப்பீங்க? திடீர்னு துணி பத்தி எரியுதுன்னா எப்படி சமாளிப்பீங்க? கொத்தா முடி வந்து விழுது, நாத்தம் வருது, ஓலங்க யாரோ வெயிலிங் ஆஃப் சம் விமன், ஒரு பயங்கரமா ஈரி வெயிலிங், எப்படி சமாளிப்பீங்க? இவரை கை விட்டாருன்னா நான் எங்க போறதுன்ட்டு ஜெயராமன் 3 நாள் அங்கேயே தங்கிட்டார். நெடுஞ்சான் கடையா விழுந்து என்னால் முடியாது, நீங்கள் காப்பாற்றுறேன்னு எனக்கு வழியே கிடையாது, வீட்டுக்கு திரும்ப மாட்டேன்ட்டு. அப்போ சரி அவன் சொல்கிறேன், ஒரு இரும்பாணி இருந்தால் கொண்டாடல பெரியவா, ஒரு இரும்பாணி இதை கொண்டு போய் காற்றுல பயப்படாமல் சோத்தில் அரைஞ்சிடணும் இந்த ஆணியை. ஏன்னா 10 பேர் செய்கிற காரியம் இல்லை, ஒரு ஆள் செய்யணும். அதை செய்ய முடியுமா? சரிங்கிறார். பயப்படாமல் இருக்கணும். என்ன ஆணி அடிக்கிறதுக்கு ஏன் பயப்படாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு. அது அப்புறம் இந்த வீட்டுக்கு போன அப்புறம் தான் அந்த விவரம் தெரியும். சரி சொன்னார்ட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த ஆணி அடிக்க போறாரு. டேபிள் சேர்ல எகிரி போகுது. ஆன் இட்ஸ் ஓன் ஃபர்னிச்சர்லாம் அப்படியே தெகோ பர்சர்க், டிமில் உருண்டு விழுது. சத்தம்னா சத்தம், ஓலம்னா ஓலம். என்ன பண்றது தெரியல, எப்படி பண்ண. ஒருத்தர் தைரியமா அடிச்சார். ஜெயராமன் அடிக்கல, ஒருத்தர் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்க சத்தம் அடிச்சோன்னு என்னாச்சு, எல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கொல்லப்புறத்து ஒரு தென்னை மரம் அப்படியே சாஞ்சி விழுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சாந்தி. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. தென்னை மரம் சாஞ்ச பிறகு ஒரு சாந்தி வருகிறது. இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு பக்தர், அவருடைய சகோதரி தங்கை நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான தொந்தரவு. கீழே உட்காந்தா யாரோ ஒரு தோலை பிடிச்சி இப்படி அழுத்தி எழுந்துக்க விடாத மாதிரி ஒரு இம்சை. அப்புறம் எப்படி திமிரிட்டு ஓடினா வச்சுங்களேன், பின்னாலேயே அவளை துரத்திட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். தூங்கிட்டு இருந்தா தூங்க விடாம தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். பயங்கரமான ஒரு சப்தம் அவளுக்கு கேட்கும். அவளையும் அலற வைக்கும். அந்த சத்தம் கேட்கறதுல பயந்து இந்த அம்மாவும் அலறுவாங்க. இந்த மாதிரி அவளுக்கு நிம்மதி இல்லை, அவளால் குடும்பத்தினருக்கும் நிம்மதி இல்லை. மனநல மருத்துவர்கள்ட்டெல்லாம் போனாங்க, பிரயோஜனம் ஆகலை. அங்கே எந்த விதமான குணமும் இல்லை. அந்த கேஸ் வருது இவர்கிட்ட, பெரியவாழ்கிட்ட வருது. என்ன செய்யுது? இதை எடு, முடியிருந்தா பாரு அப்படின்றாரு. முடியிருந்தா பாரு, இட முடியல. அதை எடுத்து அவன் நெத்தியில் இந்த திருநீரை இட போனா திமிரி எழுந்து ஓன்னு கத்த. அவன் கத்த. சரி அப்படியா, முடியல பெரியவாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு யந்திரம் எடுக்கிறார். தகுடு யந்திரத்தை தொடச்சி அவர் தாயத்தை கட்டு, எப்படியாவது இதை அவள் கழுத்தில் கட்டிடுப்பா அப்படிங்கிறார். ரொம்ப சிரமப்படுறான். அவன் திரும்ப தான் ஓலம். ஏன்னா யாரோ அவளை பிடிச்சி அழுத்துறாங்க. அதுலேருந்து திமிரி எழுந்துக்க சொல்றாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவர் கழுத்தில் கட்டின அப்புறம் மனசுல அடங்கி போகும், ஒரு சாந்தி வந்துடும். இப்போ இந்த 2 நிகழ்ச்சியை உங்களுக்கு சொன்னேன். நீங்க இந்த 2வது நிகழ்ச்சியை இந்த சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் கொண்டு வந்து நீங்க விளக்கக்கூடும். The whole thing is அது அமானுஷ்யமா ஒன்றும் கிடையாது. இந்த அம்மாவுடைய பிரமையினை கூட நீங்க சொல்லக்கூடும். ஆனா முதல் நிகழ்ச்சியை நீங்க அப்படி சொல்ல முடியாதுன்றதுக்காக 2 சேர்த்து சொன்னேன். 2 பேருக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். 2 பேருக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக சொன்னேன். முதல் நிகழ்ச்சி நீங்க எப்படி கழிக்க முடியும்? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்கிறாங்க, அந்த சத்தத்தை பார்க்கிறாங்க, அந்த மலம் விழுகலை அனுபவிக்கிறாங்க, அங்க நிலவுகின்ற துர்நாற்றத்தை. இதெல்லாம் அவர்களும் அனுபவித்து, அது நீங்க சைக்கலாஜிக்கல் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஆனா நாம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2
நிகழ்ச்சிக்கும், இரண்டு நிகழ்ச்சியிலுமே நிவாரணம் என்பது அவரால் தான் வழங்கப்பட்டது. யூ கால் இட் சைக்கலாஜிக்கல் ஆர் கால் இட் அமானுஷ்யம். நிவாரணம் என்பது பெரியவரால் மட்டுமே வழங்கப்பட்டது என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். மனித மனதிற்கு விளிம்பு இருக்கு. இந்த விளிம்புக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. விளிம்புக்குள் நுழைந்து நம்முடைய விளிம்புக்குள் ஒன்று நுழைந்து இன்னொன்று புகுந்து நடத்துகின்ற சில நிகழ்ச்சிகளை நம்மால் சமாளிக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதை நிர்வகித்து நம்மை நெறிப்படுத்தி தர நமக்கு ஒரு மகத்தான சக்தி தேவை. அந்த சக்தி நமக்கு இயல்பாக இல்லை, ஆனால் அந்த சக்தியே இயல்பாக நம்மிடம் இருக்கிறார் மகா பெரியவர். அவர் இது நடத்துகிறார் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தினம் தினம் காட்டில் பொய்ப்புலரி, இந்த கவனிங்க இந்த கவிதை. அதாவது கென்னத் ஆண்டர்சன் சொல்ற ஒரு ஃபால்ஸ் டான் அப்படின்னு ஒன்று வரும். ஒரு 3 மணிக்கு காட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்கும். அதில் அந்த பொய்யில மயங்கி போய் பறவைகளும் கூவ ஆரம்பிக்கும். திரும்பவும் இருட்டு வரும், பறவைகள் அடங்கிவிடும். அதுக்கப்புறம் ஒழுங்கான பொழுது விடியும் பொழுது திரும்ப பறவைகள் கூவும். இது மாதிரி நம்முடைய மனதில் பல விளிம்புகள், சில நிகழ்ச்சிகள் அப்படி நடக்கின்றன என்பதற்காக சொல்லுகிறேன். தினம் தினம் காட்டில் பொய்ப்புலரி, தினம் தினம் ஏமாந்து கூவும் குயில்கள், தினம் தினம் சாலையில் காணல் நீர், திரும்பவும் கண்டே தீரும் கண். சாலையில் காணல் நீர் பார்த்திருக்கோம்ல, தார் சாலை அப்படி பளபளக்குது, தண்ணி இருக்கிற மாதிரி. அது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை பார்க்கறதுல இருந்து தப்ப முடியுமா? அது இல்லை, தண்ணி இல்லை, அது ஒரு தோற்றம் தான். அந்த தோற்றம் தோன்றாமல் இருக்குமா? இருக்க. தினம் தினம் சாலையில் காணல் நீர், திரும்பவும் கண்டே தீரும் கண், மனமெனும் தளத்தில் மறுபுறம் உண்டு, மானிட நிலைக்கு ஓர் மறு விளிம்பு உண்டு, மனமாய் திரிந்து உடலாய் நினைந்து மருகும் பயங்கரம் மண்ணில் உண்டு. மனமாய் திரிந்து உடலாய் நினைந்து மருகும் பயங்கரம் மண்ணில் உண்டு. தூய ஞானியின் துளி நீராலே தீய சக்திகள் தீர்வது உண்டு. தூய ஞானியின் துளி நீராலே தீய சக்திகள் தீர்வது உண்டு. மாயத் திரைகள் மறைந்த பின்னே மறுபடி நிம்மதி மலர்வதும் உண்டு என்பதைத்தான் அறிகிறோம். எப்படி இது ஒரு துளி நீரால முடியும்? ஏன்னா தூய்மையின் வடிவம். மந்திர சக்தின்னு நினைக்காது, தூய்மை. மந்திர சக்தி உண்டுதான். மந்திர சக்தி எத்தனையோ பேர், மந்திர சக்தி மந்திர சித்தி பெற்றவர் கூட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நம்ம மகா பெரியவாளுக்கு சமானம் அவர்களாக மாட்டார்கள். ஏன்னா இது தூய்மையின் மின்னல் துவஜம், தூய்மை என்னும் மின்னல் துவஜம் இது. அதுதான் ஏன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போகிற காலடி அப்படி நடந்து அடுத்த அடி வைக்கும்போது அந்த மண்ணை சுரண்டி பிரசாதமாக எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு சேட்டு ஒருத்தர் அப்படி இருப்பாராம். அவர் என்னன்னா, அவர் நடந்து அடுத்த அடி வைக்கும்போது வேற யாரும் அதில் காலை வச்சிருவாங்க. அந்த அடி மண் கிடைப்பது என்பது மிகவும் கடினம். அப்படி ஒரு கீதா அம்மையாருக்கு அது கிடைத்திருக்கிறது. அவர் குளிக்க போகின்ற அந்த நேரத்திலே அவர் நிற்கும் பொழுது அந்த அம்மையார் வருகிறார் என்பதை பார்த்து பாவம் ரொம்ப ஆசையாக வரணும். அங்கே புன்னகையோடு நின்று அடுத்த அடி எடுத்து வைக்கிறார். இந்த மண்ணை எடுத்துக்கணும். அந்த அவர் கால்பட்ட மண் அது கண்கண்ட மருந்து, எத்தனையோ துயர்களை தீர்க்கின்ற மருந்து என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அவர் அருளி இருக்கக்கூடிய மகா வாக்கியம் என்ன? நம்முடைய சொத்தை விருப்பப்படி அனுபவிக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது அல்லவா? ஆமாம் தான் சொல்லுவோம் உடனே. அப்படியே நாம் இறைவனுடைய சொத்து, இறைவனுடைய சொத்தாகிய நாமும் நம்மை அவன் இஷ்டப்படியே நடத்தட்டும் என்று விட்டுவிட்டால் நமக்கு எந்த பாரமும் இல்லை, ஒரே ஆனந்தம் தான். We have every right to enjoy our property as we like, isn't it? So is the case with God. We belong to Him. Let him do whatever He wants to with us. If you leave it thus to Him, we will not suffer from any burden. We will always be happy என்று சொல்லுகிறார். ஆனந்தத்திற்கு வழி நாம் இறைவனுடைய சொத்து. நம்மை எந்த விதத்தில் நடத்த வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அதை அவனுடைய விருப்பப்படி விட்டுறணும் இல்லையா? நம்ம சொத்தை நாம அனுபவிக்கும் பொழுது யாராவது குறுக்கிட்டா நம்ம சும்மா இருப்போமா? நமக்கு பிடிக்குமா? நாம் அவனுடைய சொத்தாச்சே. அதனால அவன் நம்மை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அப்படி அனுபவித்து விட்டு போகட்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே, என்ன அழகான வார்த்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே அவன் நம்மை அனுபவிக்கிறான். இதுதான் சொத்து அனுபவித்தல். நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ ஏற்றமோ இரக்கமோ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ எதுவா இருந்தாலும், நிறைவோ எதுவா இருந்தாலும் அவன் நம்மை அனுபவிப்பதுதான் நம்முடைய அனுபவங்களே என்று நாம் புரிந்து கொண்டோம். ஆனால்
நமக்கு எந்த விதமான பாரமும் இருக்காது, மனம் லேசாகும், சித்தத்தில் அமைதி கிடைக்கும், எப்பொழுதும் நாம் ஆனந்தமாக இருப்போம். வணக்கம்.